Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் வரக்கூடிய நாட்களில் லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா லேட்டரல் என்ட்ரின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு இந்த லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிறது நிறைய பசங்களுக்கு சப்போஸ் புரியாமல் இருக்கலாம். ஆனால் டிப்ளமோ முடிச்சுட்டு வராங்க பாருங்கள், பாலிடெக்னிக் முடிச்சுட்டு வர பசங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிற கவுன்சிலிங்கை பேர் தான் லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் நம்ம சொல்லுவோம். TNLEA அப்படிங்கிற இந்த கவுன்சிலிங் வந்து நமக்கு அதாவது டிப்ளமோ கவுன்சிலிங் வந்து இன்னும் வந்து டிப்ளமோ ஃபைனல் செமஸ்டர் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்த பின்னாடி தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, அதாவது TNEA கவுன்சிலிங் அப்பயே TNLEA கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. அதாவது TNEA கவுன்சிலிங் வந்து நமக்கு வந்து May 10th வந்து ஆரம்பிச்சிருவாங்க, சரியா? ஆனால் லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் வந்து நமக்கு வந்து ஜூன் மாதம் தான் நமக்கு வந்து ஆரம்பிப்பாங்க. அதனால் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து லோ ஃபீஸ் காலேஜஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதாவது டைரக்ட் செகண்ட் இயர், லேட்டரல் என்ட்ரின்னு சொல்கிறது டைரக்ட் செகண்ட் இயர் போவாங்க. அப்போ உங்களுக்கு லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, இவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங்க்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணணும். லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா www.tnlea.com, சரியா? TNEA கவுன்சிலிங் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துவாங்க. இந்த TNLEA கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி வந்து நடத்துவாங்க, சரியா? அப்போ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான கவுன்சிலிங்கு. டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் வந்து அதாவது டைரக்ட் செகண்ட் இயர் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு, இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்காக வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி BSc முடிச்சுட்டு, சரியா? இப்போ BSc ஃபிசிக்ஸு, BSc மேக்ஸு, BSc கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் டைரக்ட் செகண்ட் இயர் வந்து இன்ஜினியரிங் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக அவசியமானது, சரியா? 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் டிப்ளமோ இல்லாட்டி BSc மார்க் ஷீட், ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் மட்டும் இருந்தால் போதுமானது. அப்படி இல்லை சார், நான் வந்து இப்போ தான் ஃபைனல் செமஸ்டர் எழுதியிருக்கேன் அப்படின்னா கன்சால்டேட் மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு வந்து உடனே கிடைக்காது, சரியா? அதனால தான் ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 செமஸ்டர் மார்க் ஷீட் வந்து உங்கள் கையில் இருக்கும். சப்போஸ் 6ஆம் செமஸ்டர் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்த காப்பி மட்டும் இருந்தால் போதும். ஒருவேளை நீங்கள் முன்னாடியே டிப்ளமோவோ இல்லை BScயோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்சால்டேட் மார்க் ஷீட் வந்து கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவும் போதுமானது. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதாவது TC, சரியா? TC வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கார்டு அப்படிங்கிறது, அதாவது டிஜிட்டல் கார்டாக இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அதாவது QR கோடு இருக்கிற மாதிரியான டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். SC, ST, SCA, MBC, DNC, அதுக்கப்புறம் BC அண்ட் BCM, சரியா? இவங்க எல்லா பேர்த்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி கார்டு வந்து கண்டிப்பாக அவசியமானது. பெர்மனண்ட் கார்டு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் இருக்கணும். அந்த எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டுன்னு சொல்கிறது தான் அந்த QR கோடு இருக்கிற மாதிரி, சரியா? அதை மாற்றி வச்சுங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஒன்லி இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து யாருக்கு அவசியமானது அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு விட்டு வெளியே படிச்சிருக்கீங்க ஒருவேளை, சரியா? இல்லை வந்து தமிழ்நாட்டில் நான் இல்லை, வெளி ஸ்டேட்லேருந்து நான் வந்து என்ன சொல்லுறேன் அப்ளை பண்ணுறேன், இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து என்ன பண்ணு சொல்லுறேன் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு, சரியா? மற்ற பசங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து அவசியம் இல்லை. அடுத்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட், சரியா? ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டோ அப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டோ ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம். அந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் மட்டும் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் காலேஜில், இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்க காலேஜில் டிப்ளமோ இல்லை BSc நீங்கள் படிச்சுட்டு இருக்க காலேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது TC வாங்கின பின்னாடி தான் இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும், சரியா? நீங்கள் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழாக இருந்தீங்கன்னா அந்த ரெஃப்யூஸ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக அவசியமானது. அதுக்கப்புறம் ரெலவெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் சன் ஆர் டாட்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தீங்க, இல்லை எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது அதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுக்கன்னு சொல்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை PDF ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் மெயில் ஐடியிலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் Google Driveலையோ சேவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கவுன்சிலிங் அப்ளை
பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், காலேஜை முன்னாடியே வந்து விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் அடுத்தடுத்த வீடியோவில் எந்த பெர்சன்டேஜுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம உதவுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.